வணக்கம். நம்ம இன்னைக்கான டாபிக் கெமிக்கல் கைனடிக்ஸ். ஒர்க் ஷீட் 35 எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் வந்து சிஎஸ்சி ஜூன் 2011ல கேட்ட கொஸ்டின். இது டைரக்டான கொஸ்டினும் கூட. The half life of a zero order reaction. ஓகே, என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, சோ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு நம்மளுக்கு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் லார்ஜா இருக்கும். அதனோட ஆஃப் இதுதான் நம்மளுக்கு ஜீரோ டி ஆஃபா வரும். நம்ம ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நம்ம பார்க்கலாம் எப்படி இந்த ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு ரியாக்ஷன்ல வந்து ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இட் கிவ்ஸ் ப்ராடக்ட் பி. ஓகே, இது நம்மளோட இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து ஆஃபா மாறுறதுக்கு எடுக்கக்கூடிய டைம் தான் நம்ம வந்து டி ஆஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? அப்போ இந்த ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கான rate equation என்ன? Kt is equal to initial concentration minus concentration at time t. ஓகே, அது வந்து 18 போலாம், அது ஏன் போடலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு T of னா என்ன அர்த்தம்? T of னா நம்மளுக்கு வந்து இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் வந்து பாதியா நமக்கு மாறுறதா வந்து T of. அதாவது when time வந்து T of மாறுது அப்படின்னா ஆஃப் லைஃப் சொல்லும் போது இனிஷியல்ல உள்ள கான்சன்ட்ரேஷன் பாதியா மாறுறதுக்கு எடுக்கக்கூடிய டைம். அப்ப நம்ம இதை வந்து இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஓகே, டி இருக்க இடத்துல டி ஆஃப் போடலாம். அப்போ கே டி ஆஃப் இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் அட் மைனஸ் ஏங்கிறது என்ன? டி ஆஃப் சமயத்துல ஏ நாட் பை 2. ஓகே, சோ அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்? கே டி ஆஃப் இஸ் ஈக்குவல் டு 2 ஏ நாட் மைனஸ் ஏ நாட் divided by 2 வரும். 2a naught minus இதுனா நம்மளுக்கு வரும் a naught divided by 2 இல்லையா? So therefore T of is equal to a naught divided by 2a. Okay, so it's a direct equation. equation தெரிஞ்சவங்க மெமரிஸ்ல இருக்கவங்க ஈஸியா எழுதிடலாம். அப்படி இல்லாதவங்க ரேட் ஈக்குவேஷன் தான் தெரியுது அப்படின்னா ரேட் ஈக்குவேஷன் வந்து நம்மளால இதை டெடியூஸ் பண்ண முடியும். ஓகே, சோ அதே மாதிரி கொடுத்துருக்கிற பி ஆப்ஷன் வந்து எந்த விதமான ஆஃப் லைஃப்மே நம்மளுக்கு வராது. ஓகே, சோ பி கரெக்டான ஆன்சர் கிடையாது. டில கொடுத்திருக்கிறது வந்து நம்மளுக்கு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கான ஆஃப் லைஃப். ஓகே, அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ரியாக்ஷனோட ரேட் ஈக்குவேஷன் தெரிஞ்சா கூட நம்மளால அந்த டி ஆஃப் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இது 2011ல கேட்டதுதான் ஜூன்ல. The decomposition of the gaseous acetaldehyde. It follows second order kinetics சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகே, செகண்ட் ஆர்டர் கைனடிக்ஸ் கொடுத்துட்டு நம்மளுக்கு டி ஆஃப் கொடுத்திருக்காங்க. ஆஃப் லைஃப் ஆஃப் திஸ் ரியாக்ஷன் வந்து 400 செகண்ட். அதே மாதிரி இனிஷியல் பிரஷர் கொடுத்திருக்காங்க. ஓகே, 250 டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேசியஸ் ப்ராடக்ட் அப்படின்றதுனால நம்மளுக்கு இங்க கான்சன்ட்ரேஷன் வந்து நம்ம வந்து கேசியஸ் ஃபார்ம்ல இருக்கும்போது பார்ஷியல் பிரஷர் தான் எடுக்கும். ஓகே, அடுத்து நம்மளுக்கு வாட் வில் பி த ரேட் கான்ஸ்டன்ட் அண்ட் ஆஃப் லைஃப் கே என்னன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி டி ஆஃப் எப்போ அது இனிஷியல் பிரஷர் வந்து 200 டாரா இருக்கும்போது அதே சமயம் சேம் டெம்பரேச்சர். ஓகே, ஜஸ்ட் டெம்பரேச்சர் சேமா தான் இருக்கு, ஆனா பிரஷர் மாறும்போது அதனோட டி ஆஃப் என்னவா இருக்கும், ரேட் கான்ஸ்டன்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபார் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு நம்மளுக்கு டி ஆஃப்கான ஈக்குவேஷன் என்ன? ஃபார் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஆஃப் லைஃப் டி ஆஃப் இஸ் ஈக்குவல் டு ஓகே 1 by K into initial concentration. பட் இங்க இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் பதிலா gaseous product அப்படின்றதுனால நம்ம in terms of partial pressure எழுதலாம். 1 by K P naught. P naught என்றது என்னது? இனிஷியலா இருக்கக்கூடிய பிரஷர். இந்த கொடுத்திருக்காங்க இல்லையா, இனிஷியல் பிரஷர். இதை நம்ம சால்வ் பண்ணுவோம். நம்மளுக்கு கொடுத்திருக்க டேட்டா என்ன? given டேட்டா வந்து நம்மளுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து நம்மளுக்கு 300 கெல்வின்ல இருக்கும் போது, ஓகே 300 கெல்வின் சேம் டெம்பரேச்சர் தான் ரெண்டு கண்டிஷன். டெம்பரேச்சர் 300, டி ஆஃப் அந்த சமயத்துல நம்மளுக்கு வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 400 செகண்ட் கொடுத்திருக்காங்க. பிரஷர் இனிஷியல் பிரஷர் வந்து 250 டார் கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ நம்ம ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது டி ஆஃப் இஸ் ஈக்குவல் டு 1 by K இனிஷியல் பிரஷர். ஓகே, K இதுல இருந்து கண்டுபிடிக்கலாம். ஏன்னா K தான் நம்மளுக்கு தேவை. K is equal to 1 divided by T of into P naught. ஓகே, நம்மளுக்கு T of என்ன? 400 செகண்ட் அண்ட் பிரஷர் வந்து நம்மளுக்கு 250 டார். சோ இந்த வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்? 10 to the power -5 per second per torr. நம்மளுக்கு இதான் வரும். ஓகே,
இப்போ இது வந்து கே, நம்மளுக்கு கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, செகண்ட் இதுல ஜஸ்ட் பிரஷர் மட்டும் தான் மாத்துறாங்க. டெம்பரேச்சர் நம்மளுக்கு வந்து சேம் தான், சேம் டெம்பரேச்சர் தான். அதுல நம்மளுக்கு என்ன வேல்யூ தான் கேட்டிருக்காங்க, கேயும் டி ஆஃப் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. கே கண்டுபிடிச்சிட்டோம், ரெண்டுக்குமே வந்து கே வந்து சேமா தான் இருக்க போகுது. டி ஆஃப் என்னவா மாறுதுன்னு பார்க்கலாம். டி ஆஃப் இஸ் ஈக்குவல் டு எப்போ when initial pressure is 200 torr. Okay, so T of is equal to 1 divided by K. K என்ன நம்மளுக்கு 10 to the power minus 5 per second torr. Okay, so into நம்மளுக்கு initial pressure வந்து 200 torr. So இது இது cancel ஆகும். Okay, so we will get 10 to the power 5. 1 divided by 10 to the power minus 5 into 100. 200. So இந்த வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 500 செகண்ட். ஏன்னா பெர் செகண்ட் இருக்கும்போது மேல போகும்போது செகண்டா மாறும். So 1 divided by 200. ஓகே, it will be, நீங்க வந்து 10 to the power minus 5 எல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா we will get 500 செகண்ட். So ஆப்ஷன் என்ன கரெக்ட்னு பாருங்க. K வந்து நம்மளுக்கு 10 to the power minus 5 இருக்கணும். ஓகே, 10 to the power minus 5 A லையும் C லையும் கிடையாது. So we can cancel it. B and D ல தான் இருக்கு. அடுத்து நம்ம கால்குலேட் பண்ண நம்மளோட ஆஃப் லைஃப் எவ்வளவு வந்தது, 500 செகண்ட் வந்தது. So option D is the correct answer. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இதுவும் அதே வருஷம் கேட்ட கொஸ்டின் தான். பட் இது வந்து நம்மளுக்கு என்சைமேட்டிக் கேட்டாலிசிஸ் ப்ராசஸ்ல வந்து கேட்டிருக்காங்க, என்சைம் கைனடிக்ஸ்ல இருந்து. ஓகே, சோ மைக்லிஸ் மென்டன் ஈக்குவேஷன் தான் நம்ம ஞாபகத்தை வச்சுக்கணும். So for an enzyme catalyst reaction, Lineweaver per plot gave the following data கொடுத்திருக்காங்க. ஸ்லோப் கொடுத்திருக்காங்க, அதே மாதிரி இன்டர்செப்டும் கொடுத்திருக்காங்க, இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் E0 கொடுத்திருக்காங்க. கேட்டிருக்கிறது வந்து catalytic efficiency. ஓகே, catalytic efficiency for enzyme kineticsக்கு நம்மளுக்கு என்ன, it is the ratio between K2 and Michaelis Menten concentration. K2 அப்படின்றது அங்க வந்து நம்மளுக்கு இந்த tan over number சொல்லலாம். So catalytic efficiency formula எழுதிப்போம். Catalytic efficiency which is equal to the ratio between K2 and Km. Okay, இதுதான் நமக்கு. So first வந்து Lineweaver per plotல slope intercept நமக்கு தெரிஞ்சிருக்கு. Lineweaver per plot எந்த ஈக்குவேஷன் வழியா நமக்கு எடுப்பாங்க, 1 by r is equal to நம்மளுக்கு அதனோட ரிவர்ஸ்ல தான், நம்ம ரேட் ஈக்குவேஷனோட ரிவர்ஸ்ல தான் நம்மளுக்கு எடுத்திருப்பாங்க. ரேட் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன, K2 E0 into substrate concentration divided by Km into S. இதனோட ரிவர்ஸ் 1 by எடுத்தீங்க, 1 by R is equal to நம்மளுக்கு Km divided by K2 E0 into 1 by S. ஏன்னா 1 by S கிடையாது தான் நம்ம வரைய போறோம். Lineweaver per plot வந்து 1 by R versus 1 by S தான். ஓகே, so பிளஸ் நம்மளுக்கு 1 by K2 E0 வரும். இதுல நம்மளுக்கு Y is equal to M X plus C. இந்த X part தான் நம்மளுக்கு என்ன, இதுதான் நம்மளோட slope. This is slope. This part is intercept. ஓகே, சோ அப்ப நம்மளுக்கு Km அங்கிருந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா catalytic efficiency K2 divided by Km தான் நமக்கு தேவை. ஓகே, சோ இப்ப இந்த இதுல வந்து நம்மளுக்கு ஸ்லோப் வந்து கொடுத்திருக்காங்க இல்லையா, ஸ்லோப் என்ன கொடுத்திருக்காங்க கொஸ்டின்ல 40 செகண்ட் சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ Km divided by K2 into E0 is equal to 14 சொல்லி கொஸ்டின்லயே கொடுத்திருக்காங்க. தட் இஸ் ஸ்லோப். ஓகே, அப்போ நம்ம இதை இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஏன்னா இதனோட E0 மட்டும் மல்டிப்ளை பண்ணா இங்க போதும், நம்மளுக்கு இந்த கொஸ்டின்ல வந்துரும். சோ catalytic efficiency is equal to 1 divided by slope into நம்மளுக்கு E0 concentration இல்லையா, இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் கொஸ்டின்லயே கொடுத்திருக்காங்க. that is 2.5 into 10 power minus 9 mole per decimeter cube. சோ இப்போ இங்க நம்ம வந்து ஸ்லோப்பை நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். 1 divided by 40 into 2.5 into 10 power minus 9. இதனோட கால்குலேஷன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா we will get 10 to the power 7 as the answer. ஏன்னா 40 into 2.5 நம்மளுக்கு வந்து என்ன வரும், இது வந்து 10 வரும், 100 வரும். so 10 to the power minus 2 இங்க கழிஞ்சது அப்படின்னா 10 to the power minus 7, மேல போகும்போது plus 7. so 10 to the power 7 is the answer, catalytic efficiency. So option
C is the answer. இங்க ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். லைன் வீவர் பிளாட் எப்படி நம்ம வரைவோன்றது தெரிஞ்சிருக்கணும். அதுல ஸ்லோப் என்ன, இன்டர்செப்ட் என்னன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இங்க நம்மளுக்கு வந்து இங்க இருந்துமே நம்மளுக்கு டைரக்ட் ஸ்லோப்ல இருந்தும் வரலாம் அல்லது கேட்டலிட்டிக் எஃபிஷியன்சில இருந்து கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இது 2011 டிசம்பர்ல கேட்டது. The rate constant of a unimolecular reaction. ஓகே, நம்மளுக்கு ரேட் கான்ஸ்டன்ட் கொடுத்திருக்காங்க, ரெண்டு கொடுத்திருக்காங்க, டூ டிஃபரெண்ட் டெம்பரேச்சர்ல. T1 T2 இருக்கு, K1 K2 இருக்கு. ரேட் கான்ஸ்டன்ட் என்ன, எப்போ, எந்த டெம்பரேச்சர்ல, 240 கெல்வின்ல என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு கொஸ்டின் கொடுக்கும்போது டூ டிஃபரெண்ட் டெம்பரேச்சர்ல நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுக்கு டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் வச்சு நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, சோ டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு வந்து K2 divided by K1. ஓகே, டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் சைன் சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். தட்ஸ் தி பவர் ஆஃப் டெல்டா T by 10. ஓகே, டெல்டா Tன்றது டிஃபரன்ஸ் பிட்வீன் த டெம்பரேச்சர். இங்க நம்மளுக்கு டெல்டா T என்ன ஃபர்ஸ்ட் கேஸ்ல நம்ம கண்டுபிடிச்சிருவோம். டெல்டா T வந்து நம்மளுக்கு 360 இருந்தது, T2 minus 120. சோ நம்மளுக்கு எத்தனை கெல்வின் வரும், 240 கெல்வின் நமக்கு வரும். ஓகே, K2 and K1ன்றது என்னது, இது நம்மளுக்கு வந்து K1 இங்க கொடுத்திருக்காங்க, இது நம்மளுக்கு K2 இங்க கொடுத்திருக்காங்க. சோ நீங்க இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். நம்ம ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணா reaction. இது ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து K2, this is K1, sorry K1, this is K1, this is K2. yes, correct. அப்ப நம்ம 2.66, K2 வந்து 2.2 இல்லையா, 2.2 into 10 power minus 1 divided by K1 வந்து நம்மளுக்கு 2.66 into 10 power minus 3. okay, which is equal to psi delta T நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம், 240 divided by 10 அப்பனா இது 24 நமக்கு ஆயிடும். இதோட ரேஷியோ வேல்யூ எடுத்து நீங்க அதனோட 24 பவர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா we will get psi is equal to 1.2. so temperature coefficient வந்து நம்மளுக்கு 1.2. கொஸ்டின்ல நம்ம டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு தேவையானது ரேட் கான்ஸ்டன்ட் K3, புதுசா ஒரு டெம்பரேச்சர் தான் கேட்டிருக்காங்க. சோ K2 வந்து நம்மளுக்கு முதல்ல உள்ள ஈக்குவேஷன்ல இருந்து எடுத்துக்கலாம். டெம்பரேச்சர் இப்போ நம்ம டெம்பரேச்சர் வந்து 360 வந்து நம்மளுக்கு T2வா இருந்தது இல்லையா, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல T1 T2 நட்டு, இப்போ செகண்ட் கேஸ்ல இத T1 ஆகும், இத நம்ம T240 வந்து நம்ம T2ஆவும் எடுத்துக்கலாம். அப்படியே எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், at 240 கெல்வின்ல இதே ஈக்குவேஷன் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் நம்ம போடலாம். okay, so K3 divided by K2 is equal to psi power delta T by 10. but இங்க delta T நம்மளுக்கு என்ன வரும், 360 minus 240 இல்லையா, அப்போ 120 நம்மளுக்கு வரும். ஓகே, சோ இப்போ இங்க நம்ம K3 ஏற்கனவே நம்மளுக்கு வந்து ஏற்கனவே psi வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். K2 கொஸ்டின்ல இருக்கு, சோ K3 தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. சோ K3 is equal to 2.66 into 10 power minus 3. சையோட வேல்யூ நம்மளுக்கு என்ன, 1.2 பவர் டெல்டி நம்மளுக்கு என்ன, 120 divided by 10. இது நம்ம இங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா we will get the value 2.4 into 10 power minus 2 per second we will get. okay, so answer வந்து A is the answer. so temperature coefficient நம்ம two different set of reaction கொடுக்கும்போது இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ EA கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம நேரே டைரக்டா அர்கீனியஸ் ஈக்குவேஷன் போகலாம். இங்க EA கேட்கல, ரேட் கான்ஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. சோ அப்ப நமக்கு டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் தெரிஞ்சாதான் நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். சோ திஸ் ஈக்குவேஷன் இஸ் ஃபார்முலா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, an example of a relaxation method for measuring rate. ஆக்சுவலி ரிலாக்ஸேஷன் மெத்தட் வந்து நம்மளுக்கு ரெண்டு விதமா பண்ணலாம், டெம்பரேச்சர் ஜம்ப் ஆர் pH ஜம்ப். நம்மளுக்கு கொடுத்திருக்க ஆப்ஷன் வந்து C is the correct answer. அடுத்த கொஸ்டின், for a reaction the rate constant, okay, K வந்து 21 degree Celsiusல
என்னன்னு கொடுத்துருக்காங்க. k is equal to 5.4 into 10 power 11 e power minus 5. இந்த ஃபார்மை பார்க்கும் போதே நம்மளுக்கு அர்கீனியஸ் ஈக்குவேஷன் நம்ம பாக்குற மாதிரியே இருக்கு இல்லையா? ஆக்டிவேஷன் எனர்ஜி என்னன்னு கேட்டிருக்காங்க. EA என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இப்ப நம்மளுக்கு அர்கீனியஸ் ஈக்குவேஷன் என்ன? அர்கீனியஸ் தியரி படி நம்மளுக்கு k is equal to a into e power minus EA by RT. ஓகே, சோ நம்மளுக்கு இங்க கொடுத்திருக்கிறத பார்த்தா a வந்து என்னது 5.4. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க நீங்க. 5.4 into 10 power 11 வந்து a ஆகும். e power minus 50ன்றது என்ன? 50ன்றது EA by RT. சோ நம்ம இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி, ஓகே, இத ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அர்கீனியஸ் ஈக்குவேஷன் 2 வச்சுக்கோங்க. கம்பேர் 1 and 2. ஓகே, சோ நம்மளுக்கு என்ன தெரியுது? EA by RT is equal to 15 தெரியுது. ஓகே, சோ நம்ம இப்ப EA தான் கண்டுபிடிக்கணும். EA is equal to 50 into R into T. R வந்து நம்மளுக்கு என்ன? கேஸ் கான்ஸ்டன்ட். சோ which is equal to 8.314. ஓகே, ஜூல் per mole per Kelvin. ஜூல் per mole per Kelvin. இந்த டெம்பரேச்சர் நம்மளுக்கு வந்து 27 டிகிரி கொடுத்திருக்காங்க செல்சியஸ்ல. கெல்வினா மாத்திரம்னா that is 300 Kelvin. So Kelvin cancel ஆயிரும். இத நீங்க மல்டிப்ளை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா we will get answer 1,25,000 joule per mole. That is the answer. Option D will be the correct answer. Okay, so just நம்ம கம்பேர் பண்ணா போதும். அர்கீனியஸ் ஈக்குவேஷன் ஃபார்ம்ல தான் இருக்கு. சோ அதுல இருந்து இத நம்மளால எலிசிடேட் பண்ணி எடுக்க முடியும். அடுத்த क्वेश्चन, இது என்சைம் கைனெடிக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. மைக்கேலிஸ் மென்ஷன் மெக்கானிசம் ஃபார் என்சைம் கைனெடிக்ஸ் சொல்லிட்டு நம்மளுக்கு எக்ஸ்பிரஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, எக்ஸ்பிரஷன் அப்டைன்ட் இஸ் the value வந்து k3 ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. மைக்கேலிஸ் மென்ஷன் கான்ஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. km நம்மட்ட கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த ரெண்டு தான் நம்மட்ட கேட்டிருக்காங்க. இது நம்ம வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சாரி, இதுல நான் ஒரு இது மிஸ் ஆயிருக்கு கொஸ்டின் பேப்பர்ல காப்பி பண்ணி போட்டதுல. அதுல வந்து கொடுத்திருக்க எக்ஸ்பிரஷன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா v divided by E0. உங்க கொஸ்டின் பேப்பர் செக் பண்ணிக்கோங்கப்பா. S is equal to 1.4 into 10 power 12 minus 10 power 4 divided by E0. இதுதான் கொடுத்திருக்க எக்ஸ்பிரஷன். இதுல இருந்து தான் நம்மள K3யும் Kmயும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, this expression is provided in the equation itself. இதுல நான் காப்பி பண்ணி போட்டதுல இது மிஸ் ஆயிருக்கு. சோ நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். மைக்கேலிஸ் மென்ஷன் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி KEMS என்சைம் கைனெடிக்ஸ் உள்ளது நம்மளுக்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ நார்மலா இந்த மேக்ஸ் நம்மளுக்கு மேக்ஸிமம் இதுல இருக்கும்போது, ஓகே, கைனெடிக்ஸ் இது இருக்கும்போது நம்மளுக்கு ஃபார்முலா என்ன? ரேட் இஸ் ஈக்குவல் டு V max into substrate concentration divided by Km plus S இல்லையா? இங்க நம்மளுக்கு வந்து when V max rate max ஆகுது, maxங்கிறது நம்மளுக்கு என்ன? which is equal to K2 into E0. K2 into E0, அது இங்க இந்த கேஸ்ல K3 கொடுத்திருக்காங்க. so K3 into E0. ஓகே, so initial concentration. அப்ப just rearrange பண்ணி நம்ம இந்த ஈக்குவேஷன் பார்ட் கொண்டு வரணும். ஏன்னா கொடுத்திருக்க ஃபார்மேட் இருக்குல்ல, அந்த ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டு கம்பேர் பண்ணி நம்ம Km வேல்யூ K3 வேல்யூ கண்டுபிடிப்போம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் அப்ப ரீஅரேஞ்ச் பண்ணுவோம். இந்த ஃபார்ம் கொண்டு வர்றதுக்கு நம்மளுக்கு B is equal to K3 into E0. நான் V maxல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். E0 into S divided by Km plus S. ஓகே, இப்போ இதை நான் இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போனேன்னா என்ன ஆகும்? எனக்கு K3 என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிய வரணும். ஓகே, சோ அதுக்காக வந்து நான் இதை ரீஅரேஞ்ச் பண்றேன். ஓகே, ரீஅரேஞ்ச் பண்ணும்போது என்ன வருது? K3 into E0 S is equal to V into Km plus S concentration வருது. ஓகே, இப்போ K3 அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு V into Km plus S divided by E0 into S. ஓகே, இதை நான் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்றேன். ரெண்டா சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? K3 is equal to V into S divided by E0 into S plus V into Km divided by E0 into S.
ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இதுல நமக்கு S இருக்கு. ஸோ we can cancel it. ஸோ இது இன்னும் ஃபர்தரா சிம்பிளிஃபை ஆயிரும். V divided by E naught plus VKM divided by E naught into S. ஓகே, இந்த மாதிரி நம்மளுக்கு ஈக்குவேஷன் கிடைக்குது, which is equal to K3. இப்ப நான் இன்னும் இந்த நம்மளுக்கு கொடுத்திருக்க ஈக்குவேஷன் படி நம்ம அதே மாதிரி நான் ஏன்னா V divided by E naught S ரைட் ஹேண்ட் சைட்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல கொண்டு வர்றேன். ஏன்னா இந்த பார்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல இல்லையா. ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்றேன். VKM is equal to E naught S is equal to K3 minus V by E naught வரும். அப்படிதானா? இதை 1ன்னு வச்சிருக்காங்க. கொடுத்திருக்கிறது நம்மளுக்கு என்ன, கிவன் டேட்டால நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது வந்து V divided by E naught into S, which is equal to 1.4 into 10 power 12 minus 10 power 4 E naught கொடுத்திருக்காங்க. இப்படி கொடுத்திருக்காங்க நமக்கு. இது வந்து செகண்ட். இந்த ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்களேன். 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணா compare 1 and 2. இந்த கம்பேர் ரெண்டையும் கம்பேர் பண்ணா நம்மளுக்கு இதுல இருந்து என்ன தெரிய வருது, K3 divided by Km is equal to 1.4 into 10 power 12. ஏன்னா இங்க Km இருக்கு, அதனால இங்க இதை டிவைட் பண்ணிக்கிறோம். அப்போ K3 divided by Km னு வந்துடும். அதே மாதிரி இந்த ஃபிராக்ஷன்ல நம்மளுக்கு என்ன வரும், V divided by E naught இருக்கு இல்லையா, அந்த இடத்துல Km is equal to 1 by Km is equal to 10 power நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது 4 வருது. ஓகே, அப்ப Km என்ன இதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும், Km is equal to 10 power minus 4. ஓகே, இது நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். எந்த ஈக்குவேஷன் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்திருந்த ஈக்குவேஷன்ல இருந்து K3 இந்த இருக்கு இல்லையா, இங்க ஒரு பார்ட் வந்தோம் இல்லையா, இதுல நீங்க சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. Km இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணா நம்மளுக்கு K3 கிடைச்சிடும். K3 divided by ஓகே Km தான் வேல்யூ நம்மளுக்கு 1 பைன்றதுனா அப்ப 10 பவர் 4 வரும். ஓகே, which is equal to 1.4 into 10 power 12. So K3 will be இங்க 10 power 4 அங்க போச்சுன்னா 10 power minus 4 ஆகும். So 1.4 into 10 power 8. Okay, that is the answer. Okay, question போவோம். கொஸ்டின்ல எங்க கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. 1.4. எஸ், இதெல்லாம் 10 பவர்ல வரும். ஓகே, இது எல்லாமே 10 power 12. This is 4. இது எல்லாமே மிஸ்டேக்ஸ் இருக்கு. 10 power 4ல இருக்கும். ஓகே, இதெல்லாம் பவர்ல போகணும். ஓகேவா, பவர்ல போகணும், பவர்ல போகணும், இதுவுமே பவர்ல போகணும். ஓகே, சோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா சி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஏன்னா 10 power minus 4 தான் நம்மளுக்கு Km. ஓகே, K3 வந்து நம்மளுக்கு என்ன 1.4 into 10 power 8. That is the answer. ஓகே, இந்த ரெண்டும் நோட் பண்ணிக்கோங்க. Km வந்து 10 power minus 4, K3 வந்து 1.4 into 10 power 8. Option C is the correct answer. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒன் ஆஃப் த அசம்ஷன் மேட் இன் த கன்வென்ஷனல் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் தியரின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆக்டிவேஷன் தியரியில நம்மளுக்கு என்ன, நம்ம ஸ்டார்டிங் 2 காம்பவுண்ட் இருக்கு அப்படின்னா A plus P இருக்குன்னா ஒன்னோட ஒன்னு ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு என்னவா மாறும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து நம்மளுக்கு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸா மாறும். இந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸா நம்மளுக்கு டிகம்போஷன் ஆகி நம்மளுக்கு ப்ராடக்ட் கொடுக்கும். சோ ஃபர்ஸ்ட் வந்து என்னது ஈக்லிபிரியம் இருக்குது வந்து நம்மளுக்கு ரியாக்டன்ட் டு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் தான். சோ statement 1 is correct. Equilibrium is maintained between reactant and the activated complex. Okay, so that is the first one. So first step. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கார்பன் 14 நம்மளுக்கு வந்து T ஆஃப் லாம் கொடுத்திருக்காங்க. நம்மகிட்ட வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது வந்து எவ்வளவு டைம் எடுக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, so carbon activity of an old wood sample is found to be 14.2 disintegration per minute per gram. ஓகே, எவ்வளவு டிஸ்இன்டகிரேட் ஆகுதுன்னு கொடுத்திருக்காங்க. கால்குலேட் தி ஏஜ் ஆஃப் த ஓல்ட் வுட் சாம்பிள். ஓகே, டிஸ்இன்டகிரேஷன் ரேட் கொடுத்தாச்சு. அதே மாதிரி ஃப்ரெஷ் வுட்ல எவ்வளவு இருக்குன்றத கொடுத்திருக்காங்க 15.3. So this is the initial concentration at the time, the number of radioactive particles எவ்வளவு present ஆயிருக்கு அப்படின்றது. ஓகே, so நம்மளுக்கு T ஆஃப் கார்பன் 14 கொடுத்திருக்காங்க. ஓகே, so ஃபார்முலா படி ஆக்சுவலி டிஸ்இன்டகிரேஷன் நியூக்ளியர் ரேடியோஆக்டிவ் ரியாக்ஷன் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனெடிக்ஸ் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனெடிக்ஸ்க்கான ஃபார்முலா என்ன, K is equal to
2.303 divided by t into log a by a minus x. இங்க ஏங்கிறது தான் என்ன இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் n நாட். ஓகே, a minus xங்கிறது n at the time t ல எவ்வளவு இருக்குன்றது. ஓகே, சோ இப்போ இந்த இதுல இருந்து நமக்கு k क्वेश्चनல கொடுக்கல, ஆனா t of கொடுத்திருக்காங்க. t of k நம்ம எப்படி ரிலேட் பண்ணலாம்? For first order reaction t of is equal to 0.693 divided by k. சோ இப்போ இதுல இருந்து kங்கிறது என்ன 0.693 divided by t of. சோ இங்க நம்ம இத ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா t தான் தேவை, எவ்வளவு டைம் எவ்வளவு ஏஜ்ங்கிறது தான் தேவை. So t is equal to 2.303 okay divided by k. kங்கிறது என்ன இங்க வந்து நமக்கு இந்த வேல்யூ. சோ இத இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க 0.693 ஓகே, இங்க into t of logarithm of n naught. n naught என்ன நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடியதான். ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய வுட்ல இருக்கக்கூடிய இன்டகிரேஷன் என்ன 15.3. சோ 15.3 divided by நமக்கு அந்த ஓல்ட் சாம்பிள்ல எவ்வளவு இன்டகிரேஷன் இருக்கு n, that is 14.2. சோ இந்த t of இருக்கக்கூடிய இடத்துல நம்ம கார்பன் 14 ஓட ஆஃப் t of வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம், that is 5730 years. இது நீங்க மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து 670 years. That is the answer. Okay, so now ஞாபகம் வச்சுக்கணும், all radioactive reactions are first order kinetic. So we can use first order kinetics formula and T-R. Okay, so these two equations are very important. At the question பாருங்க 2013ல கேட்டிருக்காங்க ஜூன்ல, in the Lindman mechanism of unimolecular reaction the observed order at low concentration சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, நமக்கு Lindman mechanismல unimolecular reactionல நமக்கு என்ன நடக்கும்? A plus A. ஓகே, இது நமக்கு வந்து என்னவா மாறலாம்? நம்மளுக்கு is activated, நம்மளுக்கு என்ன சொல்றது activated சொல்றத விட high energy molecule மாறும். ஓகே, high energy molecule இது நடக்கக்கூடியது K1 சொல்லுவோம். this is activation process. இது ரிவர்ஸ்ல நடக்குது அப்படின்னா deactivation அப்படி சொல்லி சொல்லுவோம். ஓகே, இது அதுக்கப்புறம் இந்த A0 வந்து என்ன ஆகும், நம்மளுக்கு decompose ஆகி நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். இதுதான் நம்மளுக்கு லிண்ட்மேன் மெக்கானிசம், யூனிமாலிகுலர் மெக்கானிசம் நம்ம பார்க்கணும். இதனோட ரேட், இந்த ரேட் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் நம்ம எழுதுறோம். இப்போ நான் வந்து K1 K2 பதிலா சப்போஸ் இது -1 கூட போட்டு கூட நான் எழுதலாம். ஓகே, சோ நான் K2வே வச்சுக்கிறேன். இப்போ நான் இதுக்கு ரேட் வந்து என்ன வரும், dp by dt is equal to okay K2 into K1 a power square divided by okay sorry இது K3 into K1 divided by K2 into A. This is K2 plus K3. Okay, இதுதான் நம்மளுக்கு rate of Lindman mechanismல நம்மளுக்கு rate of the reaction. At low pressureல நம்மளுக்கு என்ன நடக்கும்? Low pressure சொல்லும் போது நம்மளுக்கு வந்து concentration of A ரிவர்ஸ்ல நடக்கக்கூடியது வந்து நம்மளுக்கு கம்மியா இருக்கும். ஓகே, rate of formation தான் அதிகமா இருக்கும். ஓகே, so at low pressure of A ன்னு சொல்லி சொல்லும்போது K2A is very less than K3. ஓகே, அப்படிங்கிற பட்சத்துல ஈக்குவேஷன் என்ன ஆயிடும், நம்மளுக்கு டினாமினேட்டர்ல K2A நம்மளால நெக்லெக்ட் பண்ண முடியும். சோ dp by dt becomes K3 K1 divided by K3 into A. இப்போ இங்க K3 K3 கேன்சல் ஆகும். so we will get K1 A square. அப்ப ரேட் வந்து நம்மளுக்கு A to the power 2 இருக்கு. so that is second order reaction. That is second order reaction. இதே இது ஃபர்ஸ்ட் நம்ம ஹையர் பிரஷர்ல பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளுக்கு K3 வந்து அதாவது டீஆக்டிவேஷன் தான் அதிகமா இருக்கும், அந்த K2 தான் அதிகமா இருக்கும். சோ K3 சின்னதாயிடும். அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ரியாக்ஷன் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனெடிக்ஸா மாறும். ஓகே, ஆனா நம்மளுக்கு வந்து லோ கான்சென்ட்ரேஷன் தான் சொல்லியிருக்காங்க. சோ லோ கான்சென்ட்ரேஷன் சொல்லும்போது செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், அக்கார்டிங் டு அர்கீனியஸ் ஈக்குவேஷன். இப்ப நம்மளுக்கு அர்கீனியஸ் ஈக்குவேஷன் லாகரிதம் ஃபார்ம்ல எழுதினா போதும். அர்கீனியஸ் ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு k into a into e power minus ea by rt. இதுக்கு லாகரிதம் எடுத்தோம்னா ln k is equal to ln
A, ஓகே, மைனஸ் EA by RT. அப்படிதானா? நம்ம கிராஃப் வரையறோம்னு வச்சுக்கோங்க. ln Kக்கும் 1/Tக்கும் வரைஞ்சா நம்மளுக்கு நெகட்டிவ் ஸ்லோப் கிடைக்கும் இல்லையா? இந்த மாதிரி கிடைக்கும். So ln K decreases linearly with 1/T. That is the answer. ஏன்னா டிக்ரீஸ் ஆகும். இந்த கிராஃப் தான் நமக்கு கிடைக்கும். நெகட்டிவ் ஸ்லோப் தான் நமக்கு கிடைக்கும். ஓகே, y is equal to இது mx plus c. இது நம்மளுக்கு இன்டர்செப்ட் வந்து ln a வா இருக்கும். இங்க ஸ்லோப் கிடைக்கிறது நெகட்டிவ் EA by R. Okay, that is the so option A is the correct answer. அடுத்த கொஸ்டின் பாருங்க. The first order gaseous reaction is 25% complete in 30 minutes and at 227 degree Celsius கொடுத்திருக்காங்க டெம்பரேச்சர். அதே மாதிரி 10 மினிட்ஸ்ல எப்போ முடியுதுன்னா 237. ரெண்டுக்கு பாருங்க, ரெண்டுக்கு இடையில நம்மளுக்கு வந்து ஒரு 10 டிகிரி செல்சியஸ் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆக்டிவேஷன் எனர்ஜி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம அர்கேனியஸ் ஈக்குவேஷன் நம்ம இது பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து T1 டைம் நம்ம முதல்ல இது பாருங்க, T is equal to நம்மளுக்கு வந்து 1/K1. ஓகே, நான் ரேட் கான்ஸ்டன்ட் K1 எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் கேட்டகரியில. ஏன்னா டெம்பரேச்சர் வந்து 277 கொடுத்திருக்காங்க. அப்ப நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு? ln 25% முடிஞ்சிருக்கு. ஸோ இனிஷியல் உள்ளது 100னா ரிமைனிங் உள்ளது 75%. ஏன்னா 25% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது 1. ஓகே, அடுத்து ரெண்டாவது இதுல என்ன சொல்லிருக்காங்க? இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இந்த டெம்பரேச்சர் கொடுத்திருக்காது 270, ஃபார் எக்ஸாம்பிள் 227 டிகிரி செல்சியஸ். அடுத்தது T2ல என்ன நம்மளுக்கு K2 is equal to ln, இது வந்து 10 மினிட்ஸ்ல நம்மளுக்கு நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் உள்ளது 30 மினிட்ஸ், அடுத்து உள்ளது 10 மினிட்ஸ்ல நம்மளுக்கு நடந்திருக்கு. தட் இஸ் அதுலயுமே டெம்பரேச்சர் மட்டும் தான் நம்மளுக்கு மாறி இருக்கு. ஃபர்ஸ்ட் உள்ள 30 மினிட்ஸ், செகண்ட் உள்ளது இது. அப்ப நம்ம இதை கம்பேர் பண்ணலாம். T1 ஏன்னா மத்ததெல்லாம் சேமா தான் இருக்கு. T1 divided by T2 is equal to K1 divided by K2. ஏன்னா இங்க ரிவர்ஸ் 1 இருக்கிறதுனால K2 divided by K1 which is equal to நம்மளுக்கு என்ன 30. ஃபர்ஸ்ட் உள்ள 30ல நடந்துச்சு, ரெண்டாவது உள்ளது 10 மினிட்ஸ்ல நடந்தது. K2 by K1 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். ஓகே, we will get 3. இப்போ நம்ம ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து at two different temperature, two rate constantல நம்ம அர்கேனியஸ் ஈக்குவேஷன் என்ன? ln K2 by K1 is equal to EA by R 1 by T1 minus 1 by T2. ஓகே, சோ நம்மளுக்கு ஆக்டிவேஷன் EA தான் கேட்டிருக்காங்க. ln நம்மளுக்கு 3, இங்க K2 by K1 என்ன 3, EA நமக்கு தெரியணும். ஓகே, Rங்கிறது என்ன 8.314. டெம்பரேச்சர் 1 என்ன ஃபர்ஸ்ட் உள்ளது 277 கொடுத்திருக்காங்க. சோ தட் இஸ் ஈக்குவல் டு 500 கெல்வின். சோ மைனஸ் T2 வந்து 237 டிகிரி செல்சியஸ் கொடுத்திருக்காங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 510 கெல்வின். சோ இத நீங்க கால்குலேட் பண்ணி EA வந்தீங்க அப்படின்னா ln 3 into 8.314 இங்க நம்மளுக்கு என்ன வரும்? இத நம்ம இந்த இதுல வந்து நம்மளுக்கு வந்து 500 into 510 divided by 500 minus 510 minus 500. இது கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா we will get EA value around 233 kilojoule per mole. ஓகே, நம்மகிட்ட வந்து என்ன சொல்லிருக்காங்க? R வேல்யூ நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. ஓகே, என்ன ஜூல் நம்மளுக்கு கொடுத்த கேலரிஸ்ல தான் கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் எல்லாமே கேலரிஸ்ல இருக்கு. நம்ம இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணது எல்லாமே 8.213. ஆக்சுவலி இதுல நீங்க 2 போட்டீங்க அப்படின்னா டைரக்டா இதுல வந்து நான் இங்க ஜூல்ல போட்டதுனால இங்க நான் வந்து எனக்கு வந்து நான் ஜூல்ல கன்வெர்ட் பண்ணனும். 1 ஜூல் is equal to 0.237 calories. So we will get E is equal to 55 கிலோ கேலரிஸ் per mole கிடைக்கும். அதே இது இந்த இடத்துல நீங்க 2 போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம், டைரக்டாவே உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். நான் ஜூல் போட்டதுனால இந்த கன்வர்ஷன் பண்ணேன். இப்போ ரெண்டு மெத்தட்லயுமே பண்ணிக்கலாம். உங்களுக்கு கன்வர்ஷன் தெரிஞ்சிருந்தா ஃபைன், அதர்வைஸ் டைரக்டா இங்க நீங்க 2 போட்டா போதும். ஓகே, so we will get 55 kilocalories per mole as the answer. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது வந்து என்சைம் கைனெடிக்ஸ்ல தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ல நம்மளுக்கு வந்து ஸ்லோப் மைக்கேலிஸ் மென்டன் என்சைம் கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன்ல வந்து இன்டர்செப்ட் கொடுத்திருக்காங்க. இன்டர்செப்ட் 5000 per mole second கொடுத்திருக்காங்க. இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் கொடுத்திருக்காங்க. டர்ன் ஓவர் நம்பர் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? டர்ன் ஓவர் நம்பர் கேட்டிருக்காங்க. டர்ன் ஓவர் நம்பர்ன்றது நம்மளுக்கு என்ன? Vmaxல நம்மளுக்கு வந்து K2 தான் வந்து நம்மளுக்கு வந்து
நம்ம வந்து என்ன சொல்லுவோம், டர்ன் ஓவர் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். சோ என்சைம் கைனெட்டிக்ஸ் படி நம்ம அதை எழுதிடலாம். Vmax அதாவது ரேட் வந்து மேக்ஸா இருக்கும்போது which is equal to K2 into E0. ஓகே, இந்த K2 தான் என்னது, டர்ன் ஓவர் நம்பர். டர்ன் ஓவர் நம்பர். ஓகே, சோ இப்போ இது நம்ம இதுதான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. E0 கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு Vmax என்னன்னு தெரியணும்னா they intersect இந்த லைன் வீவர் பெர் பிளாட்ல நம்மளுக்கு லைன் வீவர் இது எது பிளாட் வரைவோம் 1/r is equal to நான் km by Vmax in terms of Vmaxல நான் எழுதுறேன் Vmax into 1/s. ஓகே, முதல் தடவை எழுதும்போது நான் E0 அப்படியே போட்டு எழுதுறேன் பிளஸ் 1/k2 into E0 இல்லையா. சோ நம்மளுக்கு இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்டர்செப்ட் அப்படின்றது 1/Vmax இருக்குல்ல, that is the intercept. 1/Vmax is the intercept. Okay, that is equal to intercept. ஏன்னா initial rate, initial substrate அதாவது plot of initial rate R versus S, initial substrate concentration per investor 1/R 1/S. இதுதான் கிராஃப் வரையும் போது நம்மளுக்கு இன்டர்செப்ட் என்ன கிடைக்கும் 1/Vmax கிடைக்கும். ஓகே, 1/Vmax நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்க क्वेश्चनல வந்து 5000 mole second கொடுத்திருக்காங்க. இங்க நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணலாம், ஏன்னா நம்மளுக்கு Vmax தான் நம்மளுக்கு தெரியணும். சோ இன்டர்செப்ட் 1/Vmax ஓகே is equal to 1 divided by K2 into E0. ஏன்னா 1/Vmax கொடுத்திருக்கிறதுனால நான் இப்படி எழுதுறேன், that is 5000 okay divided by 1/K2 into E0. நம்மளுக்கு K2 தான் தெரியணும். So K2 is equal to 1/5000 into E0 நம்மளுக்கு என்ன 1 into 10 power minus 9 கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. இதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 2 into 10 power 5 கிடைக்கும். So option நம்மளுக்கு D is the answer. D is the answer. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இது டைரக்டா கேட்டிருக்காங்க. According to transition state theory, one of the vibration in the activated complex is loose vibration சொல்லிருக்காங்க. So loose vibration அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அதுக்கான நமக்கு ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா QV is equal to KBT divided by H mu. Okay, so நம்மளுக்கு அதுதான் கேட்டிருக்காங்க. That is directly okay, option D is the correct answer. KBT divided by H mu. That is the loose vibration. This is loose vibration. அடுத்து பாருங்க, for a second order reaction the straight line among the following slope சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகே, செகண்ட் ஆர்டர் கைனெட்டிக்ஸ் நம்மட்ட சொல்லியாச்சு. செகண்ட் ஆர்டர் கைனெட்டிக்ஸ் அப்படின்னா நம்மள அதனோட ஃபார்முலா தெரியணும். ஓகே, செகண்ட் ஆர்டருக்கான கைனெட்டிக்ஸ் ஃபார்முலா என்ன நம்மளுக்கு K2T. ஓகே, அதாவது நான் இப்படி எழுதலாம் K for second order. For second order K is equal to 1/T into 1 by the concentration at the time T minus 1 by initial concentration. Okay, இங்க Xங்கிறது வந்து at the time T ல உள்ள concentration X ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேவா, இப்போ இதுக்கு நம்ம plot பண்றோம் அப்படி சொல்லி நம்ம சொன்னோம்னா எது நம்மளுக்கு இதுல வரும், நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது வந்து ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, கொஸ்டின் கேட்டிருக்கிறது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம அங்கதான் போகலாம். இப்போ எதுக்கு இடையில நம்மளுக்கு கிராஃப் வரைஞ்சா இது வரும் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு 1 ஏன்னா 1/AT. ஓகே, அட் டைம் T is equal to KT plus 1/A0. நான் இப்போ is equal to என்ன சொல்றது 1 y is equal to mx plus c. ஓகே, எக்ஸ்ங்கிறது நம்மள டைம், ஏன்னா கொஸ்டின்ல அத வெர்சஸ் டைம் தான் கொடுத்துருக்காங்க. இது இந்த இதுக்கு கிராஃப் வரைஞ்சா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும் வித் பாசிட்டிவ். ஓகே, 1/x அதுதான் டைம் t ல உள்ளது. இது வரையறது நம்மளுக்கு we will get at the positive slopes. Positive slope. So option B will be the correct answer. அடுத்த கொஸ்டின் பாருங்க, if a half-life of a reaction is inversely proportional to the square of the concentration of the reactant. Okay, நம்மளுக்கு T of initial concentration என்ன relation, T of is directly inversely proportional to the
initial concentration power n minus 1. நம்மளுக்கு அது என்ன சொல்லிருக்காங்க, half life of reaction is inversely proportional to the square of the concentration. That means கொடுத்திருக்கிறது நம்மளுக்கு வந்து T of வந்து நம்மளுக்கு a power 2 கொடுத்திருக்காங்க. Okay, square of concentration. So n minus 1 is equal to 2. Therefore n is equal to 3. So option D will be the correct answer. நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், T of initial concentration க்கான relation தெரிஞ்சிருக்கணும். That is very very important. அடுத்து concentration of a compound undergoing decomposition as a function of time. டைமும் நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷன் கொடுத்திருக்காங்க. இது என்ன ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்ப இங்க கொடுத்திருக்க டேட்டா வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பா இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கிடையாது. ஏன்னா இந்த கான்சன்ட்ரேஷன் பாருங்க வேரி ஆகுறது. மத்த நம்ம 0 ஆர்டர் செகண்ட் ஆர்டர்னு சொல்லி பார்க்கலாம். செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் நம்மளுக்கு என்ன, செகண்ட் ஆர்டர் கைனெட்டிக்ஸ் படி நம்மளுக்கு K2 ஃபார் செகண்ட் ஆர்டர். ஓகே, செகண்ட் ஆர்டர் கைனெட்டிக்ஸ் நாங்கிறேன். K is equal to 1 by T into 1 by AT minus 1 by A. Okay, so நான் 18 போட்டது concentration at the time T, A0ன்றது நம்மளுக்கு வந்து initial concentration. இங்க கொடுத்துட்டு ஒவ்வொரு டேட்டாவை இதில் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணி பார்ப்போம். இந்த ஃபார்முலால போடும்போது K வேல்யூ எல்லா இதையும் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது சேம் ஆகுச்சா, that is a first order, sorry second order reaction. So first நம்ம போடுவோம் முதல்ல உள்ள டேட்டாவுக்கு. ஓகே, முதல்ல உள்ள டேட்டா இது வந்து initial concentration, இது வந்து A0. ஓகே, அடுத்து வந்து இது AT, ஒவ்வொரு டைம் இது AT ஆச்சு போடும். ஃபர்ஸ்ட் உள்ளதை நான் போடுறேன். K is equal to 1 by T வந்து என்ன நம்மளுக்கு மினிட் 1 தான். ஓகே, சோ அந்த டைம்ல கான்சன்ட்ரேஷன் என்ன 0.8 minus 1 by A0 எப்பவுமே 1 தான், which is equal to கால்குலேட் பண்ணீங்கன்னா 0.25. ஓகே, யூனிட் வந்து நீங்க போட் பண்ண நம்மளுக்கு வந்து மோலார் கேபிட்டல் M போட்டுக்கிறேன் per minute. இந்த क्वेश्चनல மினிட்ல கொடுத்திருக்காங்க, per minuteல நமக்கு வரும். அடுத்த டேட்டா அடுத்த இதுக்கு செகண்ட் இதுக்கு அதே மாதிரி போடணும். இது இப்போ வந்து 80 இதுவா எடுத்துக்கணும். ஓகே, அப்படி பாத்தீங்க அப்படின்னா K is equal to 1 by 2. ஓகே, அந்த சமயத்துல நம்மளுக்கு A power T என்ன இருக்கு, 0.67 இருக்கு, 0.67. So 0.67 minus 1 by 1. இதுக்கு கால்குலேட் பண்ணீங்கன்னா we will get 0.246 mole per minute. ஓகே, molar per minute நம்மளுக்கு. ஓகே, அதே மாதிரி அடுத்ததுக்கு பாருங்க 1 by 3, அடுத்தது 1 by 4. ஓகே, ஏன்னா நமக்கு டைம் வந்து 4 கொடுத்திருக்காங்க. டைம் T ல வந்து இப்போ AT வந்து கான்சன்ட்ரேஷன் 0.5. இதை இங்க நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். So 1 by 4 is equal to 1 divided by 0.5 minus 1 by 1. இதையும் கால்குலேட் பண்ணோம்னா we will get 0.25 molar per minute கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி அடுத்தது பாருங்க AT வந்து நம்மளுக்கு 6ல வச்சுக்கணும். கான்சன்ட்ரேஷன் வந்து 0.4. ஸோ அதை சப்ஸ்டிடியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 1 by 6 into 1 divided by 0.4 minus 1 by 1. ஸோ இதனோட வேல்யூ நம்மளுக்கு 0.25 molar per minute கிடைக்கும். ஸோ எல்லாருமே டேட்டா வந்து நம்மளுக்கு எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இதை சாட்டிஸ்ஃபை பண்றதுனால this is second order reaction. It is second order reaction. Okay, so option C will be the correct answer. அடுத்த கொஸ்டின் பாருங்க. For the reaction rising the temperature from 200 Kelvin to 300 Kelvin result in the increase of rate constant by factor of 2. எப்பவுமே 10 degree கூட்டினா நம்மளுக்கு 2 தான் நம்மளுக்கு இதாகும். So activation energy for this reaction in kilojoule per mole ல நம்மளுக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். நமக்கு என்ன ln K2 by K1 வந்து கொடுத்துட்டு 2 சொல்லி கொடுத்தாச்சு. ஓகே, அர்கேனியஸ் படி ln K2 by K1 is equal to EA by R 1 divided by T1 minus 1 by T2. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ln K2 by K1 வந்து ஃபேக்டர் 2 சொல்லியிருக்காங்க. ஸோ ln 2 is equal to EA divided by 8.314 1 divided by 200 1 by 300. ஓகே, இதை நீங்க வந்து ரீஅரேஞ்ச் பண்ணீங்க, EA கண்டுபிடிக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா we will get EA is equal to 3441.99 joule per mole. ஆனா கொஸ்டின்ல ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிலோ ஜூல் per mole ல கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம 1000ஆல டிவைட் பண்ணணும். ஸோ we will get 3.44 joule kilojoule per mole. So answer 3.44, it is somewhat close to
3.5. So option B is the correct answer. அடுத்த question பாருங்க. If the unit of the rate constant m power minus 1/2 s power minus 1 கொடுத்திருக்காங்க. Order of the reaction கேட்டிருக்காங்க. ஜெனரலா நம்மளுக்கு unit for order of reaction. Order of the reaction. நம்ம என்ன எழுதுவோம்? K க்கு யூனிட் வந்து concentration power 1 minus n s power minus 1. இங்க நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 1 minus n is equal to minus r. அப்போ n வந்து நம்மளுக்கு என்ன? 1/1.5 இருந்திருக்கணும். அப்பதான் இந்த வேல்யூ வரும். ஏன்னா 1 minus 1.5 will be minus 0.5. That is equal to minus 1/2. So option B is the correct answer. Okay. அடுத்த கொஸ்டின் பாருங்க. The slope and intercept obtained from the enzyme catalyst. இதுவுமே நம்மளுக்கு மைக்கேலிஸ்-மென்டன் ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. R and 2 into 10 power 5 சொல்லி நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. ஓகே, நம்ம இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸ்லோப்பும் இதை வச்சுட்டு பார்ப்போம். மைக்கேலிஸ்-மென்டன் கான்ஸ்டன்ட் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு ஸ்லோப் வந்து என்ன? Km divided by Vmax which is equal to 300 சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகே, அடுத்து வந்து நம்மளுக்கு இன்டர்செப்ட் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க 2 into 10 power 5 கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்ட் தான் நம்ம क्वेश्चनல சொல்லிருக்காங்க. So intercept is equal to, okay, that is 1 by Vmax which is equal to 2 into 10 power 5. ஓகே, Km தான் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டையும் நம்ம இது பண்ணி பாருங்க. 1 by Vmax தான் இது. ஓகே, so நம்மளுக்கு இந்த ரெண்டையும் கால்குலேட் பண்ணா என்ன வரும்? இன்டர்செப்ட் இது 1 by Vmax. So Km அதாவது 300 divided by 2 into 10 power 5. So we will get 1.5 into 10 power minus. That is the answer. Option D will be the correct answer. Just நம்மளுக்கு substitute பண்ண வேண்டியதுதான். அடுத்த கொஸ்டின், இதுல நம்மளுக்கு 2 sets of data AB ஓட கான்சன்ட்ரேஷன் கொடுத்திருக்காங்க. அதனோட TF கொடுத்திருக்காங்க. கொஸ்டின் கேட்டிருக்குது என்ன ஆர்டர்ல அந்த ரியாக்ஷன் ரேட் ஈக்குவேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நீங்க என்ட்ரி 1 and 2 கம்பேர் பண்ணுங்க. என்ன 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணா A ஓட இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் மாறாம இருக்கு. ஓகே, இதுவுமே மாறல. எதுவும் மாறல, நம்மளுக்கு T ஆஃப்மே மாறுது. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு இது வந்து அப்ப நம்மளுக்கு இது ஏவும் மாறல, இது மாறல. ஆனா B மாறும்போது இது சேமா. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு B வந்து இட் இஸ் சேஞ்ச் பண்ண டபுள் ஆகும் போதும் மாறல. ஓகே, ஸோ தட் இஸ் நம்மளுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு B வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அடுத்து நீங்க என்ட்ரி 3 and 4 பாருங்க. 3 and 4ல வந்து A மாத்திருக்காங்க, B அப்படியே கான்சன்ட்ரேஷனா இருக்கு. ஆனா T ஆஃப் என்னவா மாறுது? தொடக்கத்துல 60 இருந்தது, இங்க ஆஃபா மாறுது. So with respect to A which is equal to 2. So option C will be the answer. அடுத்த கொஸ்டின் பாருங்க. If the pre-exponential factor, ஓகே, அதாவது A கொடுத்திருக்காங்க, வேல்யூ வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹை டெம்பரேச்சர்ல என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அட் வெரி ஹை டெம்பரேச்சர், ஓகே, அட் வெரி ஹை டெம்பரேச்சர்ல நம்மளுக்கு வந்து E naught is equal to A, அதாவது which is E power 0 ஆயிரும், that is K is equal to A. It's very high temperature தான் நடக்கும். So A தான் நம்மளுக்கு K வா இருக்கும். So option A will be the correct answer. Thank you.